ஹாய் ஹலோ இது வந்து வழக்கம் போல் இன்னொரு குட்டி சேவிங் சேலஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணதோட கம்ப்ளீஷன் வீடியோ தான். இது வந்து ரொம்ப சின்ன ஒரு சேவிங் சேலஞ்ச் தான். 28 பிக்சர்ஸ் உள்ள 28 வந்து 20 ருபீஸோடது. 28 பிக்சர் கலர் பண்ணணும். 20 ருபீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சேவிங் சேலஞ்ச். இது வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் தொடங்கினேன். ஏன்னா இப்போ லாஸ்ட் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தொடங்கினது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மீதி எல்லாமே கலர் பண்ணியாச்சு. இனி ஒரே ஒரு இதுதான் கலர் பண்ண, ஒரே ஒரு பர்ஸ் தான் கலர் பண்ண. மணி பர்ஸோட படம் அது, வேலெட்டோடது. அப்போ அது இதான் இப்போ 20 ருபீஸ் ஒன்று கிடச்சிது, அது அங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம கலர் பண்ணுறோம். கலர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும்? 20 ருபீஸ் கிடைக்கும். அப்போ அதோட இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகும். எனக்கு வந்து இப்போ புரிஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, எப்போவுமே நம்ம பெரிய அமௌண்ட் வந்து டார்கெட் வைக்கிறது வந்து வைக்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஸ்லோவாக தான் போகும், என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அப்படியான்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ஸ்லோவாக தான் போகும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சின்ன சின்ன நோட்ஸ், அதாவது 100 எல்லாம் பண்ணாலும் 100 எல்லாம் வந்து ரொம்ப கம்மி நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். அப்போ வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக ஒரு இது வந்து கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணுறது. இப்போது இந்த கவுண்ட் பண்ணி வச்சாச்சு, கவுண்ட் பண்ண போகிறோம் நம்ம. 24 இருக்கா, 28 இருக்கா அப்படின்னு. அப்போது நான் சொல்லி வந்தது என்ன அப்படின்னா, சின்ன சின்ன டார்கெட்ஸ் வச்சு பண்ணும்போது நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணவும் செய்ய முடியும். அதை வந்து அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும், 500 இருந்தாலும், 100 1000 இருந்தாலும், இல்லை 800, அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட அதை அப்படியே தூக்கி நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்காமல் அதை போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது. எனக்கு பேங்கோட போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்து ரொம்ப ரிலையபிள். இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் அப்படி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி 20 ருபீஸோட சேவிங் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 28 ஹார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. அது நான் வந்து அன்றைக்கி வீடியோவாக போடல, ஏன்னா அதுக்கு அடுத்து எடுத்த இதுவும் கம்ப்ளீட் ஆன பிறகு சேர்த்தே போடலாம் அப்படின்னா. அப்போ அதுதான் அந்த பிக்சர் தான் நீங்கள் இப்போ அந்த பிரிண்ட் அவுட் தான் இப்போ பார்க்குறீங்க. எல்லாம் 20 ருபீஸோட தான். அதுவும் 25 நம்பர்ஸ் உண்டு. அப்போ இந்த 25 ப்ளஸ் அந்த 28 டோட்டலாக வந்து நமக்கு 53 நோட்ஸ் கிடைக்கும். 53 அப்படின்னா 53 × 20 எவ்வளோன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சது தான். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே நமக்கு முடியலை அப்படின்னு நினைக்காம சின்ன சின்ன டார்கெட், 10 ருபீஸ், 20 ருபீஸ், 50 ருபீஸ், அதுவும் 20 நம்பர்ஸ், 10 நம்பர்ஸ், அந்த மாதிரி வச்சா கூட நமக்கு வந்து நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ போட்டு நம்ம ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட் ஆனதுக்கப்புறம் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நம்ம ஏதாவது வாங்கவோ இல்லை ஃபர்தராக சேவ் பண்ணவோ என்னன்னாலும் நம்ம பண்ண முடியும். அப்போ